எல்லாம் முடிஞ்சுன்னு தான் சொல்லுவேன். இன்னொரு மினி லைப்ரரி ஒன்று இருந்துச்சு வீட்டில். ஊடுவாசல் இருந்தோம் நாங்கள். கண்டி மாவட்டம் கெலிஓயா கல்கமு பகுதியில் 26 தான் 2 மணி ஊரே இல்லை. அந்த ஜீரோக்கு வந்து நின்றாங்க. டோட்டலி ஜீரோலேருந்து தான் ஒன்றுமே எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் 40-50 லட்சத்துக்குரிய திங்ஸ் எல்லாம் லோன். அத்தனை அன்பான சொந்தங்களிடையும் மற்றும் ஒரு காணொலி தொகுப்பினூடாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ச்சியாக அதாவது ஸ்கை தமிழ் ஊடகத்தினை பொறுத்தவரையிலே பல்வேறுபட்ட பிரதேசங்களில் இருக்கின்ற அனர்த்த தொடர்பான பல்வேறுபட்ட செய்திகளை இன்றும் வெற்றிகரமாக வழங்கி வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய நாளிலே நேரடியான கள விஷயத்தை நாங்கள் எங்கே மேற்கொண்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டும் கண்டி மாவட்டம் கெலிஓயா கல்கமு பகுதியிலிருந்து நேரடியான தொகுப்புகளோடு நாங்கள் இணைந்து கொள்ளப் போகிறோம். குறிப்பாக இந்த பிரதேசத்தினை பொறுத்தவரையிலே 1500க்கும் அதிகமான குடும்பங்கள் வசித்து வருகின்றார்கள். குறிப்பாக சொல்ல போனால் 1500 குடும்பங்களிலே 1100 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் வெள்ளத்தினால். குறிப்பாக இந்த மக்களுடைய நாங்கள் விசாரித்த போது 4 மணித்தியால மாத்திரமே இந்த வெள்ளம் பெருக்கெடுத்திருந்ததாக ஞாபகப்படுத்தியிருந்தார்கள் மீது நாங்கள் ஞாபகம் முடித்திருக்கின்றோம். பல இடங்களிலும் இருந்து பல பிரதேசங்களிலும் இருந்து தன்னார்வர்களாக முன்வந்து இது போன்ற சுத்தம் செய்வதற்காக பல இடங்களிலும் இருந்து வாலண்டியராக பலரும் இங்கே இணைந்திருக்கின்றார்கள். அதே போன்று நாங்கள் இங்கே வந்தபோது சம்மாந்துறை பிரதேசத்திலும் இருந்து ஒரு இளைஞர் அணி ஒன்று இங்கே வருகை தந்திருந்தார்கள் என்பதை நாங்கள் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றோம். அதிகமான முஸ்லீம்கள் செறிந்து வாழ்கின்ற ஒரு பிரதேசமாக காணப்படுகிறது. இது தொடர்பான காணொலிகள் அதுபோன்று இது தொடர்பான பாதிக்கப்பட்டிருக்கின்ற இடங்களை நாங்கள் தொடர்ந்தும் இந்த இடத்திலிருந்து நாங்கள் வழங்குவதற்காக 26 தான் 2 மணி போல் ராவ் வெளில வந்துச்சு. வரப்போல வரலன்னு யாரும் எதிர்பார்க்கல. ராவு 10 மணி ஆகணும்னு இந்த ஏரியாலாம் அப்படியே தண்ணி. சரியா? அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எங்களோட ஏரியாவுக்கு வாரத்துண்டு இல்லை ஒரு முட்டு இந்த தனிக்கரை வெள்ளம் அந்த பக்கம் ஆட்கள் போகிற இடமில்லாமல் போச்சு. கெலியோ டவுன் எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கெலியோ டவுன் அப்படியே மறு புதுசாக 670 சொச்சம் கடைகள் இருக்குது. அந்த கடைகள் அத்தனை மூடிப்பட்டுச்சு. பாயங்கமோண்டு இதோடு அங்கிட்டு ஊர் ஒன்று இருக்குது. அந்த ஊரில் அப்படியே பாதிப்பு. சாவுன்னு சொல்லி ஒரு 4 சாவு இருந்துச்சு இங்கே டவுனில். அது அடுத்தது வந்து இதுக்கு அங்கிட்டு எல்பிடி இருந்து பழைய எல்பிடி இருந்து அந்த பழைய எல்பிடி ஊரே இல்லை. அந்த ஊர் அப்படியே சம்பூர்ணமாகவே யாட்டையாகி சாதாரண கூரையிலேருந்து கழட்டி வருது அந்த ஊரில். இந்த ஊரில் ஆனால் பாதிப்புன்னு சொன்னதுக்கு ஊடுவாசல் இருந்தோம் நாங்கள். ஒரு ஜாதியும் இல்லை எங்களுக்கு. உடுக்கிறதுக்கு உடுப்போண்டாவது இருக்க ஒருத்தருமே. பழைய எல்பிட்டு அப்படி இல்லை. ஒன்றுமே எடுக்க கிடச்சில்ல ஒருத்தருக்குமே. கூரையிலேருந்து அந்த ஊரில் அத்தனை சாமனமும். இந்த ஊரில் அதே மாதிரி தான் ஒன்றுமே எடுக்கல. எல்லாருமே ஜீரோக்கு வந்து நின்றாங்க. அவ்வளோதான் எனக்கு சொல்லலாம். இந்த எல்லாம் முடிஞ்சுன்னு தான் சொல்லுவேன். இன்னொரு மினி லைப்ரரி ஒன்று இருந்துச்சு வீட்டில். அதுவும் சேதம். வீட்டில் எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ரூஃப் மட்டும் வந்திக்கிறேன் இருக்கிற மாதிரி எல்லாமே வார்ட்ரோப்ஸ் டோட்டலி ஜீரோலேருந்து தான் ஒன்றுமே எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் பாருங்க இதில் வைக்கிறேன். சரி இதுகளை நாங்கள் வீட்டில் போட்ட வழியில் இன்னுமே வைக்கிறேன். எப்படியும் ஒரு 40 லட்சக்குரிய 40-50 லட்சக்குரிய திங்ஸ் எல்லாம் லோன். மற்ற கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நாங்கள் அங்கே எடுத்து வைத்த சாமான் எல்லாம் சரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே போயிட்டு இருந்தாலும் நாங்கள் வழியாக போய் தீக்க மாட்டோம். தண்ணி வந்திக்கிற அந்த சைடாக இதாலையும் வந்து அந்த சைடாலையும் வந்து இதெல்லாம் போலெல்லாம் கொஞ்சம் கிராக். மற்றது எங்களுடைய ஸ்டோர் ரூம் இருந்து அதுவும் கலப்ஸ் ஆகிருக்கு.